அனைவருக்கும் மனமகிழ்வான வணக்கம். நம் சர்வக்ஷேத்ராதிபதி ஷடாட்சர சண்முகனுடைய பெருவருள் ஒவ்வொருவருக்கும் கிடைக்கப்பெற்று நலமும் வளமும் மகிழ்வோடு வாழ்வாங்கு வாழ வேண்டும். வணக்கம். இந்த பதிவு ஒரு முக்கியமான பதிவாக கருதுகின்றேன். அதாவது பாடுபடுத்தினால்தான் பலன் தரும். பாடுபடுத்தினால்தான் பலன் தரும். அது என்ன பாடுபடுத்தினால்தான் பலன் தரும் அப்படிங்கிற ஒரு அற்புதமான விஷயத்தை தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம். சரி, சோம்பேறிகள், மூர்க்க குணமுடையவர்கள், எல்லா அறிவும் இருந்தும் செயல்படுத்தாமல் மந்த புத்தியோடு இருக்கிறார்கள். இவர்களை எல்லாம் பாடுபடுத்தாமல் பலனை நாம் பெறவும் முடியாது, அவர்களும் பெற முடியாது. இப்போ உதாரணமாக சில விஷயத்தை சொல்லலாம். நெல் பதிர் இருக்கு இல்லையா, அதை எடுத்து அடித்து பாடுபடுத்தினால்தான் நெல் உதிர்ந்து வரும். எள்ளும் அதுபோல தானே, அடித்தால்தான் உதிர்ந்து வரும். அதோட இன்னொன்று பாருங்கள், இளநீ, நாம் அந்த தண்ணீரை மருந்தாகவோ அல்லது சுவைக்காகவோ அருந்த வேண்டும் என்றாலும் இளநீரை பாடுபடுத்த வேண்டும். அப்போது பார்த்து பார்த்து ரசித்து ரசித்து வாங்குகின்ற இந்த தங்க நகைகள் இருக்கு இல்லையா, அந்த தங்கத்தை பாடுபடுத்தினால்தான் நீ ரசித்து நகையாக அணிய முடியும். வைரங்கள், நம்ம ரொம்ப வைரம், ஆம், பார்க்க கருப்பாக இருந்தாலும் பாடுபடுத்தினால்தான் வைரத்தினுடைய மதிப்பே, பாடுபடுத்தாமல் கிடையாது. அதுபோல தான் மேல் குறிப்பிட்ட சோம்பேறிகள், நல்லறிவிருந்தும் பயன்படுத்தாத மந்தபுத்திக்காரர்கள், குழப்பவாதிகள், எத்தனைத்தான் அறிவு சொன்னாலும் ஏற்றதன்படி பின்பற்றாத முட்டாள்கள், இப்படி மூர்க்கர்கள், இவங்களை எல்லாம் நாம் பாடுபடுத்தாமல் வழிக்கு வராது. அவர்களுக்கும் பலன் இருக்காது, நமக்கும் பலன் இருக்காது. சரி, இந்த பாடுபடுத்துகிற விஷயத்தை பற்றி ஒரு எளிமையாக புகிட்டுச்சுன்னா, இன்னொன்று பாருங்கள். இன்னைக்கு எத்தனையோ பேர் ஒரு வகுப்பில் படிக்கிறவங்கன்னு வச்சுக்கோங்க, எத்தனை பிள்ளைகள் 100க்கு 100 மதிப்பெண் பெறுகிறார்கள்? இங்கே கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். எல்லோரும் படித்து திறமையாக இருக்கும் பொழுது எத்தனை பேருக்கு உயர் பதவி கிடைக்கின்ற உத்தியோகம் கிடைக்கிறது? இதையும் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. இங்கே தனித்துவம் பெற வேண்டும் என்ற ஒரு அறிஞன், அறிவாளி நினைத்தால் அவன் பாடுபட்டால்தான் பலன் கிடைக்கும். அவனை பாடுபடுத்தி கொண்டால்தான் பலன் கிடைக்கும். ஒரு வகுப்பறையிலே பல மாணவர்கள் படிக்கும் பொழுது சில மாணவர்கள் மட்டும் 100க்கு 100 மதிப்பெண் பெற முடிகிறது என்றால் அவர்கள் எவ்வளவு பாடுபட்டு படித்தார்கள் என்பதை பெற்றவர்களுக்கும் தெரியும், அவர்களுக்கும் தெரியும். இதை நாம் சிந்திக்க வேண்டும். அப்படி பாடுபடும் பொழுது பெரிய பலன் கிடைக்கிறது. இதை நான் குறிப்பிட்டு சொல்றது என்ன தெரியுங்களா? அறிவு பலம் அதிகமாக இருக்கும் பொழுது ஆசை பலத்துக்குள்ளே அகப்படக்கூடாது. இதுதான் இதனுடைய முக்கியமான கருத்து. எனக்கு தெரிந்து நன்றாக தங்க மெடல் வாங்கின பிள்ளைகள் எல்லாம் கூட சில காலகட்டங்களில் வளரும் பொழுது தேவையற்ற சிற்றின்ப இச்சைக்கு அகப்பட்டு தன் வாழ்க்கையே இழந்து போகிறார்கள். தங்க மெடல் பெற்ற பிள்ளைகள். ஏன்? பாடுபடுகின்ற தன்மையில் வெற்றி பெற்ற நீ இடையில் ஏன் சிற்றின்ப ஆசைக்குள் புகுகிறாய்? அந்த ஆசையை விட வேண்டும். அப்போ பாடுபட்டால் பயன் இருக்கிறது, நாம் புத்தி வேதலித்தால் அந்த பயனும் போய்விடுகிறது என்பதை கருத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். அப்ப அறிஞர் பெருமக்களும் அறிவில் சார்ந்த பிள்ளைகளும் பாடுபட வேண்டும். யாருக்காக பாடுபடுகிறீர்கள்? பெற்றவர்களுக்காகவா அல்லது உன்னை சார்ந்தவர்களுக்காகவா? இல்லை, உனக்காக நீ பாடுபடு. உனக்காக பாடுபடுத்து படி, அல்லது உனக்காக பாடுபட்டு நீ எதை தெரிந்து கொண்டு சாதிக்க வேண்டும் நினைக்கிறாயோ அதை பின்னோக்கி பாடுபடு. அந்த பாடுபட்டதை அறிவு சார்ந்து சிந்தி. அறிவுள்ளோரையும் நாடு, அறிவுள்ளோருடைய சொற்படி கீழ்ப்படி பார். இந்த பாடுபடுத்துதல் பெரிய பலனை தரும். இந்த பாடுபடாத ஒருவர் எந்த பலனையும் பெறவே முடியாது என்பதை கருத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். அதனால்தான் எளிதாக உங்களுக்கு சிறு தெளிவைப்படுத்தி இந்த பாடுபடுத்தினால்தான் பலன் கிடைக்கும் என்ற நோக்கத்தோடு சொல்லியிருக்கின்றேன். ஆகையால்
ஒவ்வொரு அறிவில் சார்ந்த பெரியோர்களும், அறிவில் சார்ந்த இளைஞர்களும், அறிவில் சார்ந்த பிள்ளைகளும் சாதிக்க வேண்டும், சாதனை எட்டி பிடிக்க வேண்டும், பல விதத்தில் உங்களால் பல பேர் பயனடைய வேண்டும் என்றால் பாடுபடுங்கள். அந்த அறிவை வைத்து பாடுபட்டால் பெரும் பலன் உங்களுக்கு கிடைக்கும் என்பதை அடியேன் தாழ்மையுடன் பதிவு செய்து அடுத்த ஒரு நல்ல பதிவோடு பார்க்கிறேன். வணக்கம். மன்னர்களுக்கு கூட ஒரு காரிய நிமித்தமாக செயல்படும் பொழுது அது நல்லதா கெட்டதா, சரியா தவறா, இப்பொழுது செய்யலாமா வேண்டாமா என்ற ஆலோசனைகளை தரும் மகா முனிவர்கள் எப்பொழுதும் மன்னருடன் இருப்பார்கள். அந்த முனிவரின் சொற்களின்படிதான் எப்படிப்பட்ட மாமன்னரும் நடந்து கொண்டு அனைத்து செயலிலும் எளிதில் வெற்றி பெறுவார்கள். இந்த அடிப்படையில் தான் இயல்பாக வாழும் நாம் அனைவருக்கும் ஒரு காரிய நிமித்தமாக மனதில் நினைத்து கொண்டு அதனை நாம் செய்யலாமா வேண்டாமா, அது நல்லதா கெட்டதா என்று அறுதியிட்டு தெரிந்து கொள்ள ஓர் அற்புத புத்தகம். பக்கத்தை தேர்ந்தெடுங்கள், பயன் தரும் பாருங்கள். இப்புத்தகத்திலும் உங்கள் மனதில் நினைத்தவைகளுக்கு மகிமையான பதில் தர ஒரு முனிவரும் இருக்கிறார். இப்புத்தகத்தை உருவாக்கிய ஆசிரியர் தவ திரு சஞ்சீவி ராஜா சுவாமிகள், காஞ்சிபுரம். இதோ இந்த அற்புத புத்தகம் இப்பொழுது விற்பனையில் உள்ளது.